வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போது சாம் சாப்டர் 111. ஸோ சங்கீதம் 111 பார்க்க போகிறோம். ஸோ அது நம்ம பார்க்குறதுக்கு ஒரு சின்ன சமரியாக பார்க்க போது இந்த சங்கீதம் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு அக்ராஸ்டிக் ஹிம்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, ஹீப்ரு ஆல்ஃபபெட்ஸில் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர்லேருந்து லாஸ்ட் லெட்டர் வரைக்கும் லைனாக வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹிம், ஒரு பாடல் மாதிரி இருக்குது. ஸோ இது ஹிம் எப்படின்னா, இந்த பாடல் எப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, துதிக்கிறாங்க, ஃபுல்லாக ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னெல்லாம் சொல்லி ப்ரைஸ் பண்ணுறாங்க, ஆண்டவரோட ஒர்க்ஸ், ஆண்டவர் பண்ண செயல்கள் எல்லாமே என்னது, மிக கிரேட். ஆண்டவர் வந்து நிறைய கிரேட்டான விஷயம் செஞ்சிருக்காரு. ஆண்டவர் வந்து ரொம்ப மகிமை உள்ளவர்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டவரோட ரைச்சியஸ்னஸ், பரிசுத்தம் வந்து எண்டர்ஸ் ஃபார் எவர்னு சொல்றாங்க. ஆண்டவரோட உடன்படிக்கை எப்பவுமே நிலைத்திருக்கும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வச்சு என்ன பண்றாங்க, முழுதா இட்ஸ் சாம் ஆஃப் பிரேஸ். ஆண்டவர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க, துதிச்சுட்டே இருக்காங்க. உணவுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்றாங்க, அப்படியே ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வந்து வேர்ஸ் 10. ஸோ சாம் சாப்டர் 111 verse 10 which says, the fear of the Lord is the beginning of wisdom, all those who practice it have a good understanding, his praise endures forever. இன்னொரு சொல்றேன், the fear of the Lord is the beginning of wisdom, and all those who practice it have a good understanding, his praise endures forever. ஸோ இந்த சங்கீதத்துலேருந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா, ரெண்டு விஷயம் எடுத்துக்க போகிறோம். முதல்ல இந்த சங்கீதத்தில் என்ன இருக்குது, ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம். அதாவது நம்ம ஆண்டவரை பற்றி என்ன பண்ண தெரியுமா, பயப்படக்கூடாது. ஸோ அதுவும் பயம்னா எப்படி இருக்கணும்னா, நம்ம முன்னாடி சங்கீதத்தில் பாருங்க, ஆண்டவரை பற்றி பயப்படணும். ஆனால் எப்படி அந்த பயம் எதிர் மூலமாக வரணும்னா, நம்ம ஆண்டவரை பார்த்து பயப்படுறது, அவருக்கு மேல இருக்க மரியாதையும் அவருக்கு மேல இருக்க அன்புல இருந்து வரணும். இவ்வளவு மகிமை உள்ள ஆண்டவர், இவ்வளவு கிருபை உள்ள ஆண்டவர், இவ்வளவு நேசிக்கிற ஆண்டவர், அதனால என்ன பண்ணும், அந்த அவ்வளவு இறக்கம் வச்சிருக்கிற ஆண்டவர்னாலதான் நம்மளுக்கு என்ன வரணும், அவர் மேல இருக்க அந்த பயம் வரணும். இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் ரெவரன்ட். அவருக்கு கொடுக்குற மரியாதையில வர்றதுதான் பயம். இப்போ நீங்க யாரோ ஒருத்தவங்களை ரொம்ப மதிக்கிறீங்கன்னா, ரெஸ்பெக்ட் பண்றீங்கன்னா, அவங்களை எதிர்த்து பேசுவீங்களா, அவங்களை எதிர்த்து ஏதோ செய்வீங்களா? இல்ல, பண்ண மாட்டோம். அதே மாதிரிதான் என்ன இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பயம் தான் நம்மளுக்கு ஆண்டவர் மேல இருக்கணும். அடுத்து ரெண்டாவது, இஸ் praise endures forever. என்ன சொல்றாங்க, ஆண்டவரை துதிக்கிறது என்ன இருக்கும், எப்பவுமே இருக்கும், ஃபுல்லா இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த ரெண்டு விஷயத்துல ரெண்டு பேரும் வந்து ஒரு ஃபீல்டுல எக்ஸ்பர்ட்னு சொல்றாங்க, சரிங்களா? இப்போ ரெண்டு பேரையும் நம்ம சொல்லலாம். ஒருத்தருக்கு வந்து நீங்க எந்த ஃபீல்டு எடுத்துக்கோங்க, மியூசிக் எடுத்துக்கோங்க, மியூசிக். ஸோ மியூசிக் ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து மியூசிக் நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒருத்தருக்கு வந்து என்ன தெரியாது, அந்த மியூசிக் நீங்க நோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிராச்சஸ், டக்கெட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி தான் எழுதுவாங்க யூஸ்வலா. வெஸ்டர்ன், எஸ்பெஷலி வெஸ்டர்ன்ல என்ன பண்ண, மியூசிக் எல்லாம் நோட்ஸ் எழுத போது இந்த மாதிரி கிராச்சஸ் இல்லைன்னா டக்கெட்ஸ் இந்த மாதிரி போட்டு தான் எழுதுவாங்க. ஒருத்தருக்கு வந்து அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் என்னன்னு தெரியாது. அவருக்கு பாட்டு வாசிக்க தெரியும், ஆனா என்ன தெரியாது, இந்த நோட்ஸ்னா என்னது, இதோட அர்த்தம் என்ன, இதோட டெம்போ என்ன, இந்த பீட் என்னன்னா தெரியாது. அவர் என்ன பண்ணுவார், ஒரு ஃபீல்டுல வாசிப்பாரு, எல்லா வாட்டியும் கரெக்டா இருக்குமா இல்லை, ஆனா வாசிப்பார். ஆனா கேட்டா என்ன சொல்லுவார், ஐ லைக் திஸ் மியூசிக், ஐ ரெஸ்பெக்ட் திஸ் மியூசிக்னு சொல்லுவார். ரெண்டாவது ஆள் என்னது, எல்லாத்தையும் நோட் பண்ணி மெமரைஸ் பண்ணி வச்சிருப்பாரு. இங்க இந்த பீட் வரும், இங்க இந்த நோட் வரும், இங்க இது வரும், இங்க இந்த டெம்போ எல்லாம் கிளியரா அவர் வந்து என்ன பண்ணி வச்சிருப்பார், படிச்சு மெமரைஸ் பண்ணி வச்சிருப்பார். பிகாஸ் அவருக்கு அந்த இது ஆசை மட்டும் இல்ல, he loves and respects the song. அவருக்கு அந்த மியூசிக் பீஸ் மேல அவ்வளவு அன்பு, அவ்வளவு மரியாதை. அதனால என்ன கொடுப்பாரு, ஒரு பீஸ் மேல அவ்வளவு மரியாதைன்னு அவரு அவ்வளவு எஃபர்ட் போடுவார், அந்த பீஸுக்கு கொடுக்க வேண்டிய அன்பு கொடுப்பார், அந்த பீஸுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்பார். ஸோ அதே மாதிரிதான் நம்மள இந்த சங்கீதக்காரர் எங்க சொல்றாரு, அந்த ரெண்டாவது ஆளா இருக்குன்னு சொல்றாரு. நம்ம ஆண்டவர் அவ்வளவு நேசிக்கிறோம், நம்ம ஆண்டவருக்கு அவ்வளவு அன்பா இருக்கிறோம்னால நம்ம என்ன பண்ணணும், அவ்வளவு மரியாதை கொடுக்கணும் ஆண்டவருக்கு, அவருக்கு மேல அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவ்வளோ எஃபர்ட் போடணும், அவ்வளோ ஃபியர் இருக்கணும். வாசிக்கும் போது அவ்வளோ கேர்ஃபுல்லா என்ன பண்ணுவார், அவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவார் ஒருத்தர் பீஸ். அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணோம், ஆண்டவருக்கு அந்த மாதிரி ஒரு ரெவரண்ட் ஃபியர் கொடுத்துட்டு, ரெண்டாவது என்ன பண்ணோம், யூ தேங்க் காட். ஆண்டவருக்கு என்ன சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஏன்னா எவ்வளோ விஷயங்களும் இந்த சங்கீதக்காரர் என்ன பண்றாரு, ஆண்டவருக்கு நன்றி சொல்றாரு. நம்மளும் என்ன பண்ணோம், இந்த மாதிரி அந்த ஃபியர்ல, அந்த ரெவரண்ட்ல, அந்த ரெஸ்பெக்ட்ல நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவருக்கு அந்த நன்றி சொல்லணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயரோட முடிக்கிறேன். Loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that, Lord, you are a God who is merciful, who is graceful, and Lord, you are a God whom we should have complete reverence for, Lord. Lord, thank you for this reminder, and Lord, it is very essential for us to lift
you up with praises every single day, Lord. Lord, there are countless things we should thank you for, we should praise you for, Lord. Lord, we may miss loads time and time again, Lord. So, Lord, today I ask you two things, Lord. Lord, first of all, help us remember the countless good things that you have done, that you are doing, Lord. And secondly, Lord, help us see that, Lord. Help us see your goodness, see your faithfulness, Lord. And finally, Lord, give us that fear, Lord. Give us that fear, that reverence that we should have for you, Lord. All of this in Christ's name I pray. Amen.